இந்தாங்க சீனியர் டீ. டே ப்ரோன்னு கூப்பிடுறா, இல்லையா பேரை சொல்லி கூப்பிடுறா, இல்லையா வாடா போடான்னு கூட கூப்பிடுறா. தயவு செஞ்சு இந்த சீனியர் மட்டும் கூப்பிடாதா. ஏன் சீனியர் கோச்சிக்கிறீங்க? நீ சீனியரிட்டின்னு கூப்பிடும்போதெல்லாம் ஏதோ சீனியாரிட்டி பிரகாரம் ரிட்டையர்மெண்ட்டு கூப்பிட்ற மாதிரியே இருக்குடா. அது மட்டும் வேணாம் என்ன? எல்லாம் உங்கள் மேலே இருக்க மரியாதை தானே சீனியர். டே 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் உன் வயசு தான்டா. இப்போ ஒரு 2-3 மாசமாக தான்டா இப்படி இருக்கேன். அதனால் எனக்கு மரியாதையும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். வழக்கம் போல் எப்பவும் போல கூப்பிடு. சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. நான் இனிமேல் ப்ரோனே கூப்பிடுறேன். புது மோதிரம், புது பிரேஸ்லெட்டு மாமனார் வீட்டில் போட்டதா? கல்யாணம்னு நானா எல்லார் வீட்லேயும் போடுறது தான். அதெல்லாம் எங்கே தெரிய போகுது உங்களுக்கு? என்ன நக்கலா? என்னடா வயசாது உனக்கு? இந்த அக்டோபர் வந்தால் 24. 24வா? டேய், நீ வாங்குற சம்பளம் உனக்கே பத்தாது, எப்படிடா ஃபேமிலியெலாம் ரன் பண்ணுவ? அதெல்லாம் பார்த்து வரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உங்களை மாதிரி உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். டேய், ஆஃபீஸில் உனக்கு வேறு வேலை இல்லை, கிளம்பு. கோச்சிக்காதீங்க ப்ரோ. கடவுள் நம்ம லவ் ஸ்டோரி எழுதுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்படியே யோசனையோட உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நம்ம தான் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும் ப்ரோ. இப்போ என்னடா சொல்ல வர? உங்களுக்கு எப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க? 5 வருஷமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்த டைமில் யாரை செலக்ட் பண்ணலான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. ஆனால் போக போக யாராவது உங்களை செலக்ட் பண்ணுவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க சீனியர், அப்புறம் எக்ஸ்பைர் ஆகிடுவீங்க, பார்த்துக்கோங்க. என்ன எக்ஸ்பைர் ஆயிடும்லாம் பேசிகிட்டு இருக்கான்? இந்த அளவுக்கு இப்போ கூப்பிட்றாரு. யா டெல் மீ டாட். ஜெய, உனக்கு புரோக்கர் ஒருத்தரை பார்த்துருக்கேன்ப்பா. என்னப்பா ஏதோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்த மாதிரி சொல்கிற? ஐயோ, அதுக்கு தான்ப்பா பார்த்துருக்குறது. அவருடைய லொக்கேஷன் அனுப்புகிறேன், அவரை போய் பாரு. யோ டாடி, எனக்கு இப்போ ஆஃபீஸ் இருக்கியா, இப்போ போய் எப்படியா பார்க்க முடியும்? உனக்கு பொண்ணு வேணும்னா போய் பாரு, இல்லைன்னா போன வை. வேற என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு? ஹலோ, மதுரை மேட்ரிமோனிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். முத்துப்பாண்டின்னு 39 வயசில் ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்திருக்கு. இல்லை பரவாயில்ல, வேண்டாம். வணக்கம் மேடம், தேனி மேட்ரிமோனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். மாடசாமின்னு ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்திருக்கு மேடம். வயசு 38. இல்லைங்க, சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். மேடம், திருநெல்வேலி சிங்கப்பெருமாள் 36 வயது. இல்லைங்க, வேண்டாம். ஹலோ, பருத்தியூர்ல இருந்து செவ்வாழை அப்படின்ட்டு 35 வயதுல ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு. இல்லைங்க, வேண்டாம். வரானுங்க பாரு, செவ்வாழை தவக்கலன்னு. ஃபர்ஸ்ட்லாம் அருண், பிரபு, சிவான்னு அழகழகான ஸ்டைலான பேர்லாம் வரும். பின்னடானா முத்துப்பாண்டி, சிங்கப்பெருமாள். சே, ஒரு கான்டாக்டை தவிர மற்ற எல்லா கான்டாக்ட்ல இருந்தும் இன்விடேஷன் வந்துகிட்டு இருக்கு. இது என்ன மேரேஜ் சீசனா? என்னது, அவளும் கால் பண்ணிட்டா? ஹலோ ஹலோ, சொல்றி. ஹே, எனக்கு மேரேஜ் டி. சூப்பர் ரி. பையன் யாரு? பையன்லாம் இல்லடி, நம்ம காலேஜ் ஸ்வேதா நானும் தான் மேரேஜ் பண்ண போறோம். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரி. தேங்க்ஸ் டி. இன்னும் இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்க போகுதோ. தம்பி பார்க்க லட்சணமாக தான் இருக்கீங்க, ஆனால் எங்கே ஃபால்ட்டு நடந்ததுன்னு தெரியலையே. கொஞ்சம் ஈபிஆல் மாதிரி பேசாம புரோக்கர் மாதிரி பேசுறீங்களா? புடிச்சிட்டேன். தம்பி பொசுக்குன்னு கோவப்படுற கேரக்டர் போல. கொஞ்சம் வந்த விஷயத்தை பற்றி பேசுவோமா? நான் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறேன்? இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை தம்பி. நிஜமாவா? பின்ன மாப்பிள வாங்கம்மா வாங்க, அன்பான மாப்பிள, அறிவான மாப்பிள, 32 வருஷம் அழகான வாலிபமான மாப்பிள, வாங்கம்மா வாங்க,
போனா கிடைக்காதுமா. வாங்கம்மா வாங்க. தம்பி கண்ணாடி போடுங்க தம்பி, இன்னும் அழகா இருப்பீங்க. வாங்கம்மா வாங்க. அம்மா அம்மா வாங்க, ஐயா வாங்க. மாப்பிள்ளை வெர்ஜின் மாப்பிள்ளை வீடு தேடி வருது. வாங்கம்மா வாங்க. என்ன தம்பி என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பிளானாயா? சூப்பர் பிளான் தம்பி, இதை போய் வேண்டான்னு சொல்றீங்க? பொண்ணு கிடைச்சிருச்சு. அநேகமா அந்த 3வது தெரு வீட்டு பொண்ணுதான் நினைக்கிறேன். கமிஷன் கன்ஃபார்ம். நல்ல நேரம் எதுன்னு பார்த்து போய் பேசி முடிச்சுட்டு வந்துரும். நம்ம பார்க்க போற எல்லா நேரம் நல்ல நேரம் தான் தம்பி. வா தம்பி, அப்புறம் பொண்ணு கிடைக்க